ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பெப்பர் சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நல்ல சிக்கன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே போடல. நான் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் நல்லா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியை போடுறேன். தக்காளியும் போட்டு நல்லா ஜூஸ் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சும்மா ஓரளவுக்கு வதக்கினா கூட பரவாயில்ல தான். ஜூஸ் வர அளவுக்கு கூட தேவையில்லை. நான் ஜூஸ் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கன் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இறக்கி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுங்க. தக்காளி நசுக்கி விட்டுட்டிங்கன்னா ஜூஸியாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வரும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது தக்காளி பழம் ஒரு 3 பழம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நல்லா பெரிய பழமாகவே இருந்தது. 3 பழம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி போடும்போது இந்த மாதிரி கரண்டியெல்லாம் கொத்தி விட்டோம்னாக்கா அது கொஞ்சம் நல்லாவே உடஞ்சி வரும். ஏன்னா இப்போ தக்காளியோட தோல்லாம் நல்ல அழுத்தமாக இருக்குது. தன்னால் வெந்து வர்றதுங்கிறது நம்ம கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கொத்தி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஜூஸியாக சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா தோல் அழுத்தமாக இருக்குல்ல, அதுதான் சதை மாதிரி மொத்தமாக இருக்குது. நம்ம நாட்டு தக்காளிலாம் முன்ன லேயர் மாதிரி தோல் மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ அது மாதிரிலாம் இதெல்லாம் ஆகிறதில்ல. அதனால் நல்லா கொத்தி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கி அதில் உள்ள ஜூஸ்லாம் வெளியில் வரட்டும். நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இருந்தாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த மாதிரி கிரேவி பண்ணால் என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கொஞ்சம் டீப்பாக செஞ்சோம்னா அது வறுவல் மாதிரி நல்லாவே இருக்கும். கொஞ்சம் குழம்பாவே இருக்கட்டும்னு கொஞ்சம் ஜூஸியாக வச்சுருப்பேன் நான். ஏன்னா தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கு போட்டாலுமே போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்குவோம். நான் இடிக்கிற இதில் வச்சு நல்லா இடித்து வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாலாம் அரைக்கலை, 1-2மா இடித்து வச்சுருக்கேன் நான். அதனால ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதில் நம்ம அரைக்கிறத விட லைட்டாக இடித்து போட்டோம்னா அது ஒரு மனம் கிடைக்கும் நமக்கு. பார்த்துக்கிட்டிங்களா, நான் இடையில எந்தளவுக்கு அடிக்கடி தக்காளியை கொத்தி விட்றேன்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த தக்காளி முழுசாக இல்லாமல் கொஞ்சம் நைவு கிடைக்கும். இப்போ வதக்கிற போது கிடைக்கிற நைவை விட நம்ம கொத்தி விடுற போது நல்லா கிடைக்கும். இப்போ இதை பீசஸ்லாம் போட்டுடலாம். அதில் லைட்டாக ஒரு பெரட்டினோடனே அந்த இஞ்சி பூண்டு வாசனை கமன்னு வரும். அந்த டயத்துலேயே நம்ம சிக்கனையும் போட்டுடலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் நம்ம பெப்பர் ஜாஸ்தியாக போட போகிறோம். ஏன்னா இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால நான் கொஞ்சம் பெப்பர் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம நார்மலாக செய்கிற சிக்கனில் பெப்பர் நம்ம போட போகிறதில்ல, நம்ம கம்மியாக தான் போடுவோம். இதில் பெப்பர் ஜாஸ்தியாக போடுறோம். அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இதுலேயே நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு மசாலா பொடி, இந்த சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதோ அதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட தேவையில்லாது. நம்ம வீட்டு மிளகாத்தூளே நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா போட்டுங்க. எவ்வளோ மிளகுத்தூள் போடுறான்னு பார்த்துங்க. அந்தளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். பெப்பர் சிக்கன்னாக்கா அதுக்குள்ளே மனம் கிடைக்கணுன்னா இந்தளவுக்கு மிளகு போட்டால் தான் அது கிடைக்கும். மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாத்தூள் போட்டேன். நம்ம வேணால் கடையில் வாங்கின மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. மல்லித்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த வாசனை நல்லா கிடைக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுங்க. இதில் தண்ணி ரொம்ப தேவையே கிடையாது. தண்ணியே ஊற்ற மாட்டேன் நான். ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னாக்கா அதாவது ஒரு ட்ரை சிக்கன் மெத்தடில் கிடைக்காது. தண்ணியாக குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம ட்ரையாக சிக்கன் வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியே ஊற்றாதீங்க. ஊற்றாமல் அதை பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கனாலே கிண்ட அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணியாக விடும். அந்த தண்ணியே போகும். இந்த சிக்கன் நல்லா பெரட்டியே தான் விட்டுக்கிட்டுருக்கேன். நான் மூடி வச்சுட்டுலாம் இந்தாண்ட போகிற வேலையே கிடையாது. நம்ம பக்கத்தில் நின்றே செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. உப்பு போட மறந்துடாதீங்க. நல்லா ரெடியாகும் போது இந்த மல்லி, கருவேப்பிலை இதை போட்டிங்கனாக்கா அதோட வாசனையும் அதோட சேர்ந்து நல்லா வெந்து வரும். எப்படி கலர் மாறி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் நல்லா மாறி வேக கலர் மாறிக்கிட்டே வரும். நல்லா டார்க் கலராக மாறும். இது கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வேக பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை. நான் தண்ணியே ஊற்றாத போதே எவ்வளோ தண்ணியாக வருது பார்த்தீங்களா.
இது மாதிரி செஞ்சு நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம அடிக்கடி பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து வேக வைப்போம். லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே வந்து பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதான் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிகுறி இது. நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணலாம். இப்போது பிளேட்டில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். எங்கள் பசங்களுக்கு இப்போ சாப்பிட கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ போய் எங்கள் பசங்களுக்கு சாப்பாடு போட போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.